நான் சொன்னேன், "இயேசு என்னைய கைவிட மாட்டார்ன்ற நம்பிக்கை இருக்குது. அதனால நான் ஊர விட்டே போறேன். இயேசு என்னைய காப்பாத்துனாலும் சரி, இல்ல இயேசு என் புள்ளைகள கைவிட்டாலும் சரி, அப்படியே அந்த புள்ளைக்கு வேற மாப்பிள்ளை, வேற ஜாதில தான் கிடைக்கும்னா, அப்படியே ஆகட்டும் போயா" அப்படின்னு சொல்லி, நான் ஊர வெறுத்துட்டு இயேசுவ நம்பி பைபிளோட வந்துட்டேன் கிருஷ்ணகிரிக்கு. கிருஷ்ணகிரில வந்து இப்ப 40 வருஷம் ஆகுது. ஆரம்பத்தில ரொம்ப கஷ்டப்பட்டேன். அன்னைக்கு இருந்த கிறிஸ்துவ ஊழியக்காரங்க ஒரு சிலர் இருந்தாங்க. இன்னைக்கு நெறைய பேர் இருக்காங்க. அன்னைக்கு ஒரு சிலர் இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் ஊக்குவித்தாங்க. "அப்படித்தான் நாயனா இருக்கும். பயப்படாத. நீங்கலாம் நாய்க்கரே ஊழியருக்கு வந்திருக்கீங்க. நீங்கலாம் ஒரு கோடாங்கி ஆளுக. உங்கள ஆண்டவர் கைவிட மாட்டார்ன்னு" சொன்னாங்க. அதே போல படிப்படியா, படிப்படியா ஊழியத்தில பெருகி, இன்னைக்கு ஒரு மெத்த வீடு கட்டி, மெத்த மேல ஜெபம் பண்ற அளவுக்கு ஆஸ் ஆசீர்வாதமா ஆண்டவர் வச்சிருக்கிறார். எங்க உடன் ஊழியக்காரங்களே சொல்லுவாங்க, அல்லது கிருஷ்ணகிரி வட்டாரமே சொல்லுவாங்க. "அவர் எங்கேயோ இருந்து வந்தாரு. அவர் மெத்தையில கட்டி ஜெபம் பண்ற அளவுக்கு அவர் ஆசீர்வதிச்சிருக்காருய்யா ஆண்டவரு." அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ற அளவுக்கு என்னை ஆண்டவர் உயர்த்தினார். அப்ப என் மகளுக்கு என் சொந்தக்காரனே அ எனக்கு என் வீட்டுக்காரிக்கு தம்பி மகன். அவன் வந்து கட்டிட்டு போயிட்டான். ஆரம்பத்தில எங்கள ஜாதியில தள்ளி வச்சிருந்தாங்க. "இன்னைக்கு வேற ஜாதிக்கு போயிட்ட" அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடு போட்டிருந்தாங்க. ஆனா எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் அங்கேயே கல்யாணம் பண்ணி, அந்த ஜாதியிலேயே பொண்ணு எடுத்து, அந்த ஜாதியிலேயே மாப்பிள்ளை கிடைச்சதுனால, இப்ப எல்லாரும் நாகரிகமாவும், நீட்டா இருக்கிறதுனாலயே ஊர்ல என்ன சொல்றாங்க, "ஏய் அவன் கிறிஸ்தவன் மாறினாலும் நம்ம ஜாதிக்கு கேவலம் இல்ல. வேற ஜாதியில போய் தேவையில்லாம திங்கல. வேற இடத்துல பொண்ணு எடுக்கல, பொண்ணு குடுக்கல. அவன் ஒழுக்கமா வாத்தியார் மாரி இருக்கிறான். இன்னியும் போய் அவன போய் ஜாதியில தள்ளினா நமக்கு கேவலம்." அப்படின்னு சொல்லி, இப்ப கொஞ்சம் எல்லாம் ஒண்ணும் ஒண்ணுமா புழங்குறாங்க. அதனால ஆண்டவர் என்னை கைவிடவில்லை. அவர் வார்த்தைய கேட்டு வந்தேன். அதனால எனக்கு பஞ்சம் இல்ல, பட்னி இல்ல, ஒரு குறை இல்ல. எல்லாம் தேவனுடைய கிருபையினால சந்திக்கப்பட்டு, இப்ப நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கிறோம். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்.